நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம மகாபாரதத்தில் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். தயக்கத்துடன் யுதிஷ்டன் சிம்மாசனத்தை ஏற்றுக்கொண்டான். அவன் ஆட்சி புரிந்தது கொற்றவன் என்னும் கருத்துடன் அல்ல, காவலன் என்னும் கருத்துடனேயாம். அதாவது மக்களை நல்வழியில் நடத்துவது தன் கடமை என அவன் உணர்ந்தான். அவன் ஆட்சியில் குறையேதும் தென்படவில்லை, நிறைவே எங்கும் நிலைத்திருந்தது. மக்கள் எல்லோரும் தர்மராஜனை தங்கள் தந்தை என கருதி வந்தனர். ஆட்சி புரிபவன் என்னும் எண்ணம் அரசனிடம் இல்லை, ஆளப்பட்டு வருகிறோம் என்னும் எண்ணம் எப்போதும் மக்களிடத்தில் இல்லை. பரந்ததொரு குடும்பமாக கோமானும் குடிமக்களும் சேர்ந்து வாழ்ந்து வந்தார்கள். கண்ணில்லாத வயோதிகனாகிய தன் பெரியப்பாவுக்கு உள்ளன்போடும் முழு மனதோடும் யுதிஷ்டன் பணிவிடை பண்ணினான். திருதராஷ்டிரனுடைய நிலைமையோ இப்பொழுது பரிதாபகரமாக இருந்தது. மக்கள் எல்லோரையும் அவன் இழந்துவிட்டான். வாழ்வில் நோக்கம் அவனுக்கு நிறைவேறவில்லை. அத்தகைய நிலையில் இருந்த பெரியப்பாவுக்கு ஆறுதலையும் அமைதியையும் ஊட்டுவதே யுதிஷ்டனுடைய நோக்கமாயிருந்தது. காலஞ்சென்ற துரியோதனன் தன் தந்தைக்கு ஓயாத தொல்லை கொடுத்து வந்தான். அதற்கு நேர்மாறாக இப்பொழுது தம்பி பாண்டுவின் பிள்ளையோ சிறிதளவேனும் தர்மத்தனென்று பிசகாது நடந்து கொண்டான். அதே வேளையில் ஹஸ்தினாபுரத்திற்கு சக்கரவர்த்தியாய் இருந்து ஆட்சி புரிந்து வருவது திருதராஷ்டிரனே என்னும் எண்ணத்தை தன் பெரியப்பாவின் உள்ளத்தில் அவன் ஊட்டி வந்தான். இந்த தர்மராஜன் படைத்திருந்த பரந்த மனப்பான்மையின் விளைவாக அவனுடைய பெரியப்பாவும் பெரிதும் மனத வேதனையினின்று விடுபட்டார். இனி குந்தியும் திரௌபதியும் தங்கள் போக்கில் காந்தாரிக்கு பணிவிடை பண்ணினார்கள். விதியின் போக்கோ அலாதியானது. யாரை கொன்று தள்ள முயன்றார்களோ அவர்களே கொல்லப்படாது என்று இருந்தனர். அப்படி எஞ்சி இருந்தவர்களே பொல்லாத தயாதிகளின் தாய் தந்தையருக்கு முழு மனதோடு பணிவிடை பண்ணினார்கள். தர்மராஜனுடைய நெறி பிறளாத ஆட்சி முறையிலும் பாதுகாப்பிலும் திருதராஷ்டிரன் 15 வருஷ காலம் வாழ்ந்து வந்தார். சௌபாகியம் நிறைந்த அந்த நல்ல சூழ்நிலையில் வாழ்ந்திருந்த தன் விளைவாக வயது முதிர்ந்தவனும் மக்களை இழந்தவனுமாகிய குருட்டரசன் கெட்ட மனது நல்ல மனதாக திருந்தியமைந்தது. இப்பொழுதே அவன் நல்ல மனதும் ஆழ்ந்த சிந்தனையும் உடையவனாக மாறிவிட்டான். பீமனும் துரியோதனனும் ஜன்ம சத்துருக்களாக முன்பு வாழ்ந்து வந்தனர். அதை முன்னிட்டு திருதராஷ்டிரன் பீமன் மீது சினம் மிக படைத்திருந்தான். எச்சரிக்கையாக நடந்து கொண்டதன் விளைவாக பீமன் தன் பெரியப்பாவின் மனப்பான்மையை அடியோடு மாற்றிவிட்டான். சில சந்தர்ப்பங்களில் துரியோதனனால் செய்து வைக்கப்பட்ட இக்கட்டை முன்னிட்டு தான் பட்ட பாட்டையெல்லாம் ஏதோ ஒரு பேச்சுக்கிடையில் பீமன் குறிப்பிடுவான். பெரியப்பாவும் அந்த சங்கடத்தை பற்றி எண்ணி பார்ப்பதன் வாயிலாக தன் மனப்பான்மையை அறவே திருத்தி அமைத்து வந்தான். பொல்லாங்கே வடிவெடுத்திருந்த பெரியப்பாவை பண்பே வடிவெடுத்தவனாக திருத்தி அமைத்த சிறப்பு பாண்டவ சகோதரர்களுக்கு உரியதாம். ஒரு நாள் திருதராஷ்டிரர் சபை ஒன்றை கூட்டினார். அச்சபையில் அவர் தம்பியின் பிள்ளைகளும் பொதுமக்களின் பிரதிநிதிகளும் கூடியிருந்தனர். தான் இனி வனவாசத்துக்கு போக வேண்டிய அவசியத்தை குறித்து அந்த வயது முதிர்ந்த மன்னன் மற்றவர்களுக்கு எடுத்து விளக்கினார். அறப்போர் புரிந்து போர்க்களத்தில் மடிதல் வேண்டும், இல்லையேல் அந்திய காலத்தை அடவியிலே தவத்தில் கழுத்து முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதுவே அரசனுக்குரிய அறநெறியாகும். இந்நெறியினின்று பிசக்குவது பொருந்தாது. இக்கோட்பாடுகளை எல்லாம் முன்னிட்டு திருதராஷ்டிரன் கானகம் செல்ல தீர்மானித்தான். விதுரனும் சஞ்சயனும் காந்தாரியும் குந்தியும் அவ்வரசனை பின்பற்றி தவம் புரிய காட்டிற்கு போக தீர்மானித்தார்கள். அது நல்ல தீர்மானமாய் இருந்ததால் சபையிலே குடியிருந்தவர்கள் அனைவரும் அரை மனதுடன் அதற்கு சம்மதம் கொடுத்தார்கள். அவர்கள் புறப்பட்டு போனதை குறித்து குடிமக்கள் அப்பெரியவர்களிடம் பேரன்பு மிக பூண்டார்கள். வனத்துக்கு சென்றவர்கள் அற்புதமாக தங்கள் இறுதி காலத்தை போக்கினர். இவ்வையக வாழ்வை அவர்கள் அறவே மறந்துவிட்டனர். நிலையற்ற இந்த நிலவுலக வாழ்வு அவர்கள் மனதினின்று மறைந்துபட்டு போயிற்று. யாண்டும் மாறாதிருக்கும் பரம்பொருளை பற்றிய எண்ணமே அவர்களுடைய உள்ளத்தில் நிறைந்திருந்தது. தியானமும் பிரார்த்தனையும் முறையாக நிகழ்ந்தன. சான்றோர்களுடன் சத் விஷயங்களை பற்றிய பேச்சும் நடைபெற்றது. நிலவுலக வாழ்வின் இறுதி காலத்தில் இருக்க வேண்டிய பராமரிக பண்பில் அவர்கள் முற்றும் நிலைத்திருந்தனர். இங்கனம் ஆண்டுகள் 3 மறைந்துபட்டு போயின.
மகாபாரத யுத்தம் நிகழ்ந்த சரியாக 18 வருஷங்களுக்கு பிறகு ஊழித்தீ போன்ற நெருப்பு படலம் வனமெங்கும் விரிந்து பற்றி கொண்டது. திருதராஷ்டிரனும் காந்தாரியும் குந்தியும் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தனர். அவர்களுடைய தேகங்கள் தீக்கு இரையாகின. ஆத்மஸ்வரூபமோ பரதத்தில் ஒன்றுபட்டது. இங்கனம் இவ்வையக வாழ்வை அவர்கள் பாராட்டுதற்குரிய பெரிய பாங்கில் முடிவுக்கு கொண்டு வந்தனர். விதுரனும் சஞ்சயனும் பிரம்ம நிஷ்டையில் இருத்தல் பொருட்டு ஹிமாலயத்தின் உட்புறத்திற்கு சென்றார்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த கதை பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.